முன்பு ஒரு காலத்தில் செல்வ செழிப்பு மிக்க பாலும் தேனும் ஓடுகின்ற ஏதேனியா நாட்டின் ஒப்பற்ற அரசன் மாமன்னன் நியூட்டன் 8 திக்கும் தன் தேசக்கொடி பறக்க ஆட்சி செய்து வந்தான். அவர் கொடையின் கீழ் பல்லாயிரம் சிற்றரசர்கள் செழித்தோங்கி நின்றனர். மாமன்னன் நியூட்டன் தன் ராஜ்யத்தையும் தன் தேசத்தையும் எதிரிகளும் கொள்ளை நோய்களும் வறுமையும் பஞ்சமும் அணுகாமல் ஒரு கவசமாக துணை நின்று பாதுகாத்தான். அத்தகைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய மாமன்னனின் ஆழ்மனதில் ஒரு நீங்கா துயர் இருந்து கொண்டே இருந்தது. அத்தகைய சாம்ராஜ்யத்தை தனக்கு பின் கட்டி ஆள ஒரு வாரிசு இல்லை என எண்ணி மனவலிமை குன்றி ஏக்கத்தோடு இருந்தான். ஐயோ பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியலையே. இந்த நேரம் பார்த்து ஊரில் யாரையுமே காணோம். அங்கே ஒரு ஐயா வர்றார். ஐயா ஐயா ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. வரவங்க போகிறவங்களாம் பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு அப்படிலாம் தர முடியாது போ. ஐயா ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா, எப்படியாவது உதவி பண்ணுங்கய்யா. எனக்கு நிறையா வேலை இருக்குது, மழை வேற வர மாதிரி இருக்குது. இந்த நேரம்னு பார்த்து நீ வேற இப்படி தொல்லை பண்ணுறியே. ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா ஐயா, எப்படியாவது உதவி பண்ணுங்க. தொடாத. ஏன் இப்படி சும்மா தொந்தரவு பண்ற? போ போ, உதவி பண்ணுங்க போ. ஐயோ பசிக்குதே, இந்த ஐயா வேற எனக்கு உதவி பண்ணாம போயிட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அவர் தானே நான் நம்பி இருந்தேன். இப்ப யாரு வருவான்னு தெரியலையே. மழை வேற வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல யாரு வெளியே வருவா? அங்க ஒரு ஐயா வராரு. அவர் அன்னைக்கு உதவி பண்ணாரு, இன்னைக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க அன்னைக்கு உதவியெல்லாம் எனக்கு பண்ணீங்க ஐயா, உணவுலாம் எனக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி எனக்கு உணவு கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. அட யாரா நீ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க? ஒரு தடவை தான் உனக்கு உதவி செய்ய முடியும், திரும்ப திரும்ப பண்ண முடியாது. ராஜா என்ன பார்த்தாருன்னா கையை காலை வெட்டி போட்டுற மாட்டாரா? நீ உனக்கு உதவி செய்யறத பார்த்தா என்னையும் வெட்டி போட்டுவார், என் குடும்பத்தையும் கொன்றுவாரு. நீ இப்போ இங்கிருந்து கிளம்பல, நாளைக்கு உன்னையும் குடும்பத்தையும் சேர்த்து கொன்றுவேன், பார்த்துக்கோ. இந்த ஐயா வேற உதவி பண்ணாம போயிட்டாரு. நான் இப்ப யார்கிட்ட போய் கேட்பேன்? ஐயோ ஐயோ, மழை வருதே, மழை வருதே. ஐயா 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 ஐயா, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கய்யா. ஐயா மழை வருதுயா. ஐயா ஐயா, நான் இந்த ஓரமா ஐயா தங்கிக்கிறேயா. இந்த திண்ணலியாவது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். யாரு இங்க வந்து படுத்திருக்கிறது? அட இவனா? ஐயோ போச்சே. ஏங்க இங்க கொஞ்சம் வாங்குங்க, கொஞ்சம் வெளியே வாங்குங்க. இங்க பாருங்க. ஐயோ போச்சே, இவனா? என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற? என்னது என்ன ஆச்சா? எல்லாமே போச்சு. இங்க பாருங்க, இந்த அடிமை இங்க படுத்து கிடக்குறான். ராஜா மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாரு. நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு போ. அம்மா அம்மா அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. முதல்ல இவனை அடிச்சு துரத்துங்க. அம்மா அம்மா, நீங்க துரத்துறீங்களா இல்ல நான் துரத்தவா? எந்திரிச்சு போ. எந்திரிச்சு போறே இல்லையா? ஐயோ ஐயா ஐயா, எடு அடி. அடிக்காதீங்கய்யா. ஐயா ஐயா, நான் இப்போ போயிடுவையா. ஐயா இரவெல்லாம் ரொம்ப மழையா, நான் எங்கே தங்குறதுனே தெரியலையா. ஐயா எனக்கு சாப்பாடு கூட யாருமே தரலையா. ஐயா நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுங்க, நான் இப்போவே ஓடிடுறேயா. அதெல்லாம் இங்கே நீ இருக்கக்கூடாது, முதல்ல வெளியே போ. உன் காலடி இங்கே படக்கூடாது. அம்மா அம்மா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அம்மா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஐயா நீங்கள் ஏதாவது வேலை கூட கொடுங்கய்யா, நான் என்ன வேலைனாலும் செய்கிறேயா. எனக்கு ஒரு யோசனை. அவனை அப்படி வேலை செய்கிறேங்கிறான், அவன் அப்படி வேலை வாங்கிட்டு அப்படி கண்டுக்காமல் அமுச்சு வச்சிடலாம். என்னமோ சொல்றீங்க. ஊர்க்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா நீங்களாச்சு அவங்களாச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்ன பண்ணுற? முதல்ல போய் அந்த தண்ணியை எடுத்து என் தொட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வா, உனக்கு சாப்பாடு தரதா வேண்டாமா நான் யோசிக்கிறேன். சரியா 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 சரி சரி. ஐயோ ரொம்ப முடியலையே. இவர் வேற இவ்வளோ பெரிய கிணறுலேருந்து தண்ணி எடுக்கணுமா? ஐயோ என்னால் முடியலையே. முடியல. அச்சோ, கீழே விழுந்துட்டானே. என் மனைவி அப்போவே சொன்னான், பேசாமல் நானே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கலாம். இவங்க கூட சேர்ந்து எனக்கும் சாப்பாடு கிடைக்காது போல் இருக்கு.
ராஜாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஐயோ எதுக்கு வம்பு, நான் உள்ளே ஓடிடுறேன். இவன் கூடையெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. இவன் மூஞ்சில் ஏன் தான் முழிச்சோன் இருக்கு. இவ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? இவ ஆள பிறந்தவன், ஆனா அடிமையா இருக்கான். வயசானாலே ஏதோ ஒன்று உளர வேண்டியது. போங்க பெரியவரே, போய் வேற வேலை பாருங்க பெரியவரே. முதியவரே, என்ன சொல்லுகிறீர்கள்? ஆள பிறந்தவனா? நம் நாட்டிற்கு தான் ராஜா உள்ளாரே, அதெல்லாம் மகாராஜாவும் உள்ளாரே. இவரை என்ன நீர் ஆள பிறந்தவன் என்று சொல்லுகிறீர்கள்? உனக்கு என்னப்பா தெரியும்? இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முன் நம் நாடு ஏதேனி அரசோடு இணைந்திருந்தது. பாலும் தேனும் ஓடிய தேசம் அது. உணவுக்காகவோ இந்த பொருளுக்காகவோ பஞ்சமே இருந்ததில்லை. நம் அரசன் லூசிஃபா நம்மை பிரித்து கூட்டி வரும் வரை. அது மட்டும் இல்லாமல் அவனோட தந்திரத்தினால் நம் நாட்டுக்கு வாரிசே இல்லாமல் செய்து விட்டான். என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஆமாப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அத்தகைய நாட்டின் பெருமையை அவன் ஒற்றன் என்று அறியாமல் முதியவர் அவரிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். 20 வருடங்களுக்கு முன் ஏதேனியா ராஜ்யத்தில் ராஜாதிராஜன் மாமன்னர் நியூட்டன் வருகிறார் வருகிறார் வருகிறார். சபை அமரட்டும். மன்னாதி மன்னனே, மனுக்குலத்தின் தலைவனே, எங்கள் ஏதேனிய நாட்டின் ஒப்பற்ற அரசனே, பல்லாயிரம் போர்களை வென்றெடுத்த வேந்தனே, 8 திக்கும் கொடி பறக்க எதிரிகளின் மார்க்கவசத்தை பதம் பார்த்த மாவீரனே, ஐயா நீர் வாழ்க, கொடை வாழ்க, அரசாட்சி ஓங்குக ஓங்குக ஓங்குக. வா வா லூசிஃபா, என் இருதயத்திற்கு ஏற்றவனே, உன் கவியை கேட்டு நான் மட்டுமல்ல இந்த அரண்மனையே நெகிழ்ந்து போனது. கேள், உனக்கு என்ன வேண்டும் கேள். ராஜா, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நிகரானவன் ஞானத்தையும் தைரியத்தையும் ஆட்சி செய்யும் திறமையையும் உடையவன். உடையவன்? நான் தான் என்று. ஓ, நீதான் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஓ, மக்கள் சொல்கிறார்கள். அதற்கு நீ என்ன சொல்கிறாய்? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், உங்கள் பிறந்த நாளான இன்று அடுத்த ராஜாவாக என்னை அறிவிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். லூசிஃபா! லூசிஃபா, என்ன சொல்கிறாய்? என்ன தைரியம் உனக்கு? யாரிடத்தில் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன்? இது எனக்கு தரவில்லை என்றால் இந்த அரசுக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன். இத்தனை காலமாக அரசவையின் கீழ் இருந்துவிட்டு இப்பொழுது அரசுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்குகிறாயா? அதில் என்ன தவறு? என்ன லூசிஃபா, போர் தொடுக்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா? என்ன பிதற்றுகிறாயா? நிறுத்துங்கள், இவனுக்கு தலைகணம் ஏறிவிட்டது. இதற்கு ஏற்ற தக்க முடிவை நான் கூறுகிறேன். யாரெங்கே? இதனால் சபைக்கு அறிவிப்பது என்னவென்றால், இன்றிலிருந்து லூசிஃபாவும் அவனை சார்ந்தவர்களும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அவனோடு யாரும் செல்லக்கூடாது. அப்படி யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு ஏதேனியா அரசின் எந்த நன்மைகளும் சென்றடையாது. அப்படி மீறும் பட்சத்தில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது அரசனின் கட்டளை. என்னையா துரத்துகிறீர்கள்? அதற்கு நீங்கள் தக்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு ராஜா தன் மகனை அடுத்த மன்னனாக முடிசூட திட்டமிட்டிருந்தார். அதற்காக தன் மகனை அழைத்து இந்த நாட்டின் மக்களை சந்திக்க சொல்லி கட்டளையிட்டிருந்தார். என் மகனே, என் வாரிசே, வா, இது உன் சமயம். எனக்கு அடுத்தது இந்த ராஜ்யத்தை ஆளப்போவன் நீதான். அதற்கேற்ற சமயம் வந்துவிட்டது. நீ இந்த ராஜ்யம் முழுவதும் சென்று மக்களின் குறைகளையும் நிறைகளையும் அவர்கள் தேவைகளையும் அறிந்து கொண்டு வா. ஆனால் லூசிஃபா ஆளும் தேசத்திற்கு மட்டும் நீ செல்ல வேண்டாம். சரி தந்தையே, ஆனால் அதுவும் நம் நாட்டில் ஒரு பகுதி தானே, பின்ன ஏன் நான் சென்று பார்க்கக்கூடாது?
ஏனென்றால் நீ உயிரிழக்கவும் நேரிடும். சரி தந்தையே, நானும் என் மனைவி பிள்ளைகளும் தேசத்தை சுற்றி பார்த்து மக்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம். சரி மகனே, சென்று வா. சரி தந்தையே. என் இளவரசியே, நம் தந்தை நம் தேசத்தை சுற்றி பார்த்து வர சொல்லியிருக்கிறார். வா, சென்று போய் நம் தேசத்தை பார்த்து மக்களுடைய குறைகளை அறிந்து வருவோம். என்ன, நம் ராஜ்யத்தை சுற்றி பார்க்க போகிறோமா? சரி ஆண்டவனே, நான் இப்பொழுதே சென்று ஆயத்தமாகி வருகிறேன். கூட நம் குழந்தையும் கூட்டிக் கொண்டு செல்லலாம். சரி இளவரசி, விரைந்து சென்று ஆயத்தமாகி வா. நான் உனக்காக காத்து இருக்கிறேன். என்ன இளவரசி, தங்களது முகம் இவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது? ஏதேனும் மகிழ்ச்சியான காரணங்களா? ஆமாம் தோழியே, மகிழ்ச்சியான காரியம்தான். நானும் என் கணவரும் இந்த ராஜ்யத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியா? சுற்றி பார்க்க போகிறீர்களா? எந்த எல்லை வரைக்கும் செல்கிறீர்கள்? எல்லையெல்லாம் இல்லை, எல்லாம் எங்கள் ராஜ்யம்தான். ஆனாலும் ராஜா அந்த லூசிஃபா நகரத்திற்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார். என்னது, ராஜா அங்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரா? அது மிகவும் வளமான நாடாச்சே, தங்கம் வெள்ளி பல வளங்களை கொண்ட நாடாச்சே. நீங்க தாராளமாக சென்று பார்த்து வரலாம். வேண்டாம் வேண்டாம் இளவரசி, அவளுடைய பேச்சை கேட்காதீர்கள். ராஜா போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அங்கு ஆபத்துகள் கூட நிறைந்திருக்கலாம். நீங்கள் போக வேண்டாம். சரி சரி, என்னை விடுங்கள், நேரமாகிறது. இளவரசன் என்னை தேடுவார். நான் சென்று வருகிறேன். இங்க பார்த்தையா இளவரசி, நம் தேசம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த தேசத்தை நாம் தான் ஆளுகை செய்ய போகிறோம். வா இளவரசி, சென்று போய் பார்த்து வருகலாம். இது என்ன ஊர் ஆண்டவரே? இவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் ஒதுக்கப்பட்ட ஊர் என்று எழுதியிருக்கிறதே. இதுதான் லூசிஃபா. இதுவும் நம் தேசத்தில் ஒரு பகுதிதான். ஆனால் இந்த தேசத்திற்குள்ளாக செல்வதற்கு நம் தந்தை அனுமதி கொடுக்கவில்லை. ஓ, இதுதான் அந்த லூசிஃபாவா? என் தோழி அப்பொழுதே சொன்னாள், அங்கு தங்கம் வெள்ளி எல்லாம் உண்டென்று. இதுவும் நம் ராஜ்யம்தானே? வாருங்கள், சென்று பார்ப்போம். சரி வா, உள்ளே போய் பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள் ராஜாவே, ராணியாரே, ஏன் இவ்வளவு நாள் என்னை பார்க்க வரவில்லை? நான் உங்களில் ஒருவன் அல்லவா? என்ன ஆண்டவனே, இந்த ராஜா இவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்மை எப்படியெல்லாம் வரவேற்கிறார் பாருங்கள். ஆனால் நம் தந்தை இந்த தேசத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்னாரே. இவ்வளவு நல்ல தேசமா இருக்கிறதே. ஆமா ஆண்டவனே, அதுதான் எனக்கும் புரியவில்லை. சரி, நாம் இப்பொழுது இவருடன் சென்று இந்த தேசத்தை சுற்றி பார்க்கலாம். பின்பு ராஜாவிடம் சொல்லி இந்த தேசத்தை நம் ராஜ்யத்துடன் இணைத்துக் கொள்ளலாம். வா இளவரசி, உள்ள போய் பார்க்கலாம். பிடியுங்கள் அவனை. நீ ஏதேனியர் நாட்டின் ராஜாவா? அப்படி என்றால் நான் யார்? கொன்று போடுங்கள் அவனையும் அவன் மனைவியையும். லூசிஃபா, நீ செய்வது தவறு. என் தந்தைக்கு தெரிந்தால் உன் நிலை என்ன ஆகும் தெரியுமா? யாரங்கே? அவன் தலையை கொய்து எரியுங்கள். வேண்டாம் வேண்டாம் லூசிஃபா, நீ மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாய். மன்னா, இந்த குழந்தையை நாம் என்ன செய்வது? அந்த குழந்தையவா? அதை கொன்று விடாதீர்கள். அது இந்த நாட்டிற்கு கிடைத்த ஒரு அடிமை. அது நம் பொக்கிஷம். ஏதேனியாவை தான் நமக்கு ஆட்சி பொறுப்பில் கொடுக்கவில்லை. அதன் ஒரே ஒரு வாரிசு. அதை நாம் காலடியில் வைத்து அடிமையாக்கி இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் அதை ஒரு பாடமாக நாம் காட்டுவோம். ஏதேனிய நாட்டின் அரசன் இன்று நம் லூசிஃபா நாட்டின் அடிமை. வீரர்களே, கேளுங்கள். இன்றிலிருந்து இந்த குழந்தை லூசிஃபா நாட்டின் அடிமையாக வளர வேண்டும். ஒருவேளை உணவு கொடுக்க யாராவது நினைத்தால் நீங்கள் அவனிடம் கடுமையான வேலையை வாங்கி மட்டுமே அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இது இந்த குழந்தைக்கு ஒரு காலம் தெரியக்கூடாது. அவன் யார் என்பதை நீங்கள் யாராவது அவனிடம் சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கடுமையான மரண தண்டனையை சந்திக்க நேரிடும். இது இந்த அரசின் கட்டளை.
இதை அறிந்து கொண்ட ஒற்றன் தன் அரசிடம் இதை தெரிவிக்க விரைந்து செல்கிறான். சரி முதியவரே, உடனே இதை ராஜாவிடத்தில் சென்று அறிவிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய நல்ல செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ராஜா இதை அறிந்தால் மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார். ராஜா, ராஜா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. எங்கிருக்கிறீர்கள்? உடனே நான் ராஜாவை பார்க்க வேண்டும். என்னை அனுமதியுங்கள். ராஜா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வா ஒற்றா, வா. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? ராஜா, நம் ராஜ்யத்தின் வாரிசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். என்னது? என் வாரிசா உயிரோடு இருக்கிறானா? என்ன சொல்கிறாய் ஒற்றா? ஆம் ராஜா, உங்கள் மகனின் புத்திரன் லூசிஃபாவில் உள்ளார். என்ன சொல்கிறாய்? அவனை பார்த்தாயா? நலம் விசாரித்தாயா? அவனை நீ கூட்டி வரவில்லையா? எங்கே எங்கே என் வாரிசு? இல்லை ராஜா, இல்லை. நம் நாட்டின் இளவரசன் அங்கே அடிமையாக இருக்கிறார். அவன் தான் ராஜகுமாரன் என்று அறியவில்லை. லூசிஃபா அவ்வாறாகவே அவனை வளர்த்துள்ளார். என்ன சொல்கிறாய்? அடிமையா? இந்த நாட்டின் ராஜாவாக இருக்க வேண்டியவன் அடிமையாக இருக்கிறானா? தளபதியாரே, இப்பொழுதே படையை திரட்டி என் வாரிசை மீட்டு கொண்டு வர லூசிஃபாவை நோக்கி செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வாரிசை மீட்க சென்ற தளபதியை தன் தந்திரத்தினால் லூசிஃபா கொன்று விடுகிறான். இதை அறிந்த ராஜா மிகவும் கோபம் கொண்டு தானே சென்று தன் வாரிசை மீட்க புறப்படுகிறார். லூசிஃபா, என் தளபதியும் கொன்று விட்டாயா? இதோ என் வாரிசை மீட்க நானே வருகிறேன். எங்கே எங்கே என் வாரிசு? எங்கே என் வாரிசு? வாரிசா? உங்கள் வாரிசு இல்லை, எங்கள் நாட்டின் அடிமை. அவனை உங்களுடன் அனுப்ப முடியாது. லூசிஃபா, நீ மீண்டும் ஒரு பெரிய தவறை செய்கிறாய். கடைசியாக எச்சரிக்கிறேன், என் வாரிசை விட்டுவிடு. அண்ணா, ராஜ்யத்தை எனக்கு தருவேன் என்று சொல்லுங்கள். உங்கள் வாரிசா? இல்லை இல்லை, இந்த அடிமையை நான் என் மண்ணிலிருந்து துரத்தி விடுகிறேன். போடா. லூசிஃபா, என் கண் முன்பாகவே என் வாரிசின் மீது கை வைக்கிறாயா? ஐயோ செல்லமே, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. அவனையும் அவன் கூட்டத்தாரையும் கொன்று குவியுங்கள். ஒருவனும் பிழைக்க கூடாது. பிதாவே, இன்று உங்கள் இரத்தத்துக்காக நீங்கள் என்னை கொன்று அவனை கொண்டு செல்லலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்கள் ராஜ்யத்துக்காக எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். வாரிசே, இந்த தேசத்தை ஆளப்போகும் ராஜாவே, வா, என்னிடத்தில் வா. இல்லை 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 இல்லை, நான் வெறும் அடிமை. நான் இதற்கெல்லாம் தகுதியானவன் அல்ல. அடிமையாய் இருப்பது உன் அடையாளம் அல்ல. இதுவே உன் அடையாளம். நீ ஆள பிறந்தது. இதை நீ ஆண்டுகொள். தன் நிலைமையை அறியாது அடிமையாய் இருந்தவனை ராஜா மீட்டது போல நாமும் யார் என்பதை மறந்து மனிதத்தன்மை இழந்து தேவ உறவை பிரிந்து வாழ்ந்து வந்த நம்மை, நீ அடிமை அல்ல, நீ ஆளப் பிறந்தவன், என் புத்திரன் என்று நம்மை அரியணை ஏற்றி அமரச் செய்யவே நம்மோடு எப்போதும் இருக்கும் இம்மானுவேலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். அன்றிலிருந்து ஆரம்பித்தது ஒரு புதிய அத்தியாயம்.
அவர் புகழை கூறும் 66 அதிகாரம், சரித்திரத்தை பிரித்த அவர் ஒரு சகாப்தம், எப்போதும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல், அவரே சத்தியம், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த மதம் எனும் மதில் சுவரை உடைத்து அன்பால் நம்மை இணைத்த கிறிஸ்து நம் மத்தியில் பிறந்திருக்கிறார். அவரே இம்மானுவேல். இம்மானுவேல், God with us. It's a beautiful story. நீங்கள் நல்லா கவனிங்க. இது ஒரு சாதாரண ஒரு நாடகமாக அல்ல. நான் ஒரு ஷார்ட் மெசேஜ் மாத்திரம் இந்த இடத்துல உங்களிடத்துல கொடுக்க விரும்புகிறேன். அதற்கப்புறம் ஃபைனல் ப்ரோக்ராம் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் உண்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இங்கு போடப்பட்ட இந்த நாடகம் இதுதான் ரியல் லைஃப். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும், பல மதங்கள் உண்டு, பல லட்சக்கணக்கான மதங்கள் உண்டு முழு உலகிலும். இந்த முழு உலகிலும் நம்முடைய அடையாளம் தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழு உலகிலும் சில நேரத்தில் இங்க நம்ம பார்த்தோம், ராஜாவாக இருக்க வேண்டிய ஒருவர் அடிமையாக இருக்கிறார். அடிமையினுடைய எண்ணம் அத்தனையும் ஏங்குவதும் கேட்பதும் கெஞ்சுவதும். ராஜா ஒருபோதும் ஏங்குவதில்லை, கெஞ்சுவதில்லை, அழுவது இல்லை, ஒன்று வேண்டும் என்று கேட்பது கிடையாது. ஆனா அடிமையினுடைய வாழ்வு முறையே கெஞ்சி கெஞ்சி வாழ்வதுதான் அடிமையினுடைய வாழ்வு முறை. இட் இஸ் a mindset of slave. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இந்த இடத்துல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரசனாக வேண்டியவன் அடிமையாக அவன் இருக்கிறான். ஆனால் இந்த அடிமை அவனுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் பிறந்ததிலிருந்தே அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திலே ஆகிவிட்டது. அநேக இடத்துல கேட்கிற வார்த்தைகள் என்ன? நீ இப்படிதான் வாழணும், நீ பரிகாரம் செய்யணும், நீ இங்கே போய் அதை நீ செலுத்தினால், காணிக்கை செலுத்தினா உனக்கு நன்மை வரும், இங்கே போய் இப்படி உபவாசம் போட்டா உனக்கு நன்மை வரும், இங்கே போய் நீ இதை சுத்தி வந்தா உனக்கு நன்மை வரும், இங்கே போய் நீ அந்த இடங்களில் நீ போய் வந்தா, பரிசுத்த இடத்திற்கு அல்லது புனித ஸ்தலத்துக்கு போய் வந்தா உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இப்படி என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் ஒரு ஆசீர்வாதம், கடவுளுடைய நன்மை, தெய்வத்தினுடைய நன்மைகளுக்காக ஏங்குகிற வாழ்வு முறைக்குள்ள வந்துட்டோம். இந்த ஏங்குகிற வாழ்வு முறை மிகவும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற 3 மதங்களிலே ஒன்று கிறிஸ்தவத்திலே ஜெபம் என்ற போர்வையிலே ஏங்குகிறோம், கெஞ்சுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். இஸ்லாமியர் தொழுகை என்ற பார்வையிலே அவர்கள் ஏங்குகிறார்கள், கெஞ்சுகிறார்கள், அழுகிறார்கள், தொழுகிறார்கள். இந்து சமயத்தினர் சாமி கும்பிடுறது அல்லது வேண்டுதல் என்கிற அந்த போர்வையிலே அவர்கள் ஏங்குகிறார்கள், கெஞ்சுகிறார்கள், அழுகிறார்கள், பாவ பரிகாரங்களை செய்கிறார்கள். இது 3 மதங்களும் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது. கிறிஸ்தவம் என்ற மதமும் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது. கிறிஸ்தவம் என்ற அந்த பதத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் துளி அளவும் சம்பந்தமே கிடையாது. துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து, he was a holy man. அவர் ஒரு பரிசுத்த ஒரு தெய்வம், பரிசுத்த மனிதர். அவர் ஒரு மிகப்பெரிய நன்மையான ஒரு வழியை காண்பிக்க வந்தார். நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளத்தை காண்பிக்க வந்தார். அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய அடையாளம் தெரியாததுனாலே நாம் எல்லா காரியத்திற்கும் கடவுளிடத்தில் போகணும், கேட்கணும். இல்ல, உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. தெய்வத்தினிடத்திலே தொடர்பு ஏற்படுத்துவதுதான் ஜெபமே ஒழிய கெஞ்சுவதும் கேட்பதும் அழுவதும் ஜெபம் அல்ல. இங்கே இவர் தன்னுடைய நிலை அறியாது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். இது நீங்க இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய கதைக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த ஸ்டோரி. பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இந்த லூசிஃபா ஏதேனிலே அவன் ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றுகிறான். அதே போல இங்கு இவன் ஏமாற்றினான். அழகை காண்பித்து, ஐஸ்வர்யத்தை காண்பித்து, பொருளை காண்பித்து
இல்ல ஒரு சில பதக்கங்களை காண்பித்து அவனை ஏமாற்றினான். இவைகளெல்லாம் நமக்கு தேவை. we need prosperity, we need money, we need finance, we need education, எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் இந்த போர்வையிலே நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்து விட்டோம். சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் பண கஷ்டம் வரும்பொழுது நம்முடைய அடையாளத்தை தொலைத்து விட்டோம். பண கஷ்டத்தில் இருந்தால் கடனாளி என்ற பெயரை நீங்களே உங்களுக்குள்ளே நியமித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆறுதல் கொடுக்கிறவர் மாத்திரம் கிடையாது, உங்களை அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து மீட்கிறவராக இருக்கிறார். பைபிள் என்பது உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவும் அல்லது கவலைப்படாதீங்க ஜெபம் பண்றோம் அப்படிங்கிற மாயை கிடையாது. வேதம் நீங்க ஆளப்பிறந்தவர்கள் என்கிற ஒரு சத்தியத்தை வெளிக்கொண்டு வருதான் பைபிள். இந்த சபையில இந்த இடத்துல அநேகரை அப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேகர் பல பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ வருகிறதுனால ஒரு ஜெபம், ஏதோ வருகிறதுனால ஒரு தொழுகை, நாங்கள் ஜெபிப்பதனாலே அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை, தெய்வத்தினுடைய வசனம் அது உள்ளே போய் அந்த மனிதனுக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. பொருளாதாரத்தை இப்படிதான் கையாள வேண்டும் என்ற அறிவு அவனுக்குள்ளே வரும் பொழுது கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வருகிறான். சும்மா உபவாசம் போட்டு ஜெபிக்கிறனால எல்லாம் கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வரவே முடியாது. ஜெபம் தேவனோடு கனெக்ட் பண்ணணும். நமக்குள்ளே அவர் உருவாக்கின அந்த சிந்தைகள் செயல்பட வைக்கும். ஜெபம் தெளிவை கொடுக்கும். வியாதி அப்படிதான். வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ வியாதியோடு இருப்பதற்காக நான் உன்னை படைக்கவில்லை என்கிற உறுதியின் சத்தியம் நமக்குள்ள தெரியணும். சில நேரத்துல வியாதியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் லைஃப் லாங். சில நேரத்துல பாருங்க, அநேகர் சொல்றது உண்டு, சுகரா அவ்வளவுதாங்க கடைசி வரைக்கும் இருக்கும். இல்ல, நீங்கள் விசுவாசத்திலே எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. பிளட் பிரஷரா விசுவாசத்திலே எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. என் தேவன் என்னை இப்படிப்பட்ட வியாதியோடு படைக்கவில்லை, ஆகவே இது எனக்குள்ள இருக்காது. என் தெய்வம் உருவாக்காத ஒன்றும் எனக்குள்ள இருக்க கூடாது. என் தேவன் உருவாக்கினவைகள் எனக்காய் உருவாக்கினார். தளபதி அனுப்பினார். ராஜா தளபதி அனுப்புகிறார். தளபதியை கொலை செய்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகளை நம்பவில்லை, அநேக தேவ மனிதர்களை நம்பவில்லை. யோவான் ஸ்நானகனை வெட்டி கொன்றார்கள். எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசியை யேசபேல் அழிக்க நினைக்கிறாள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே அவர்களுடைய அடையாளம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த தெய்வமே இறங்கி வந்தார். அவருக்கு பெயர்தான் இம்மானுவேல். நானே செல்லுகிறேன், அந்த மனிதனுடைய அடையாளத்தை நானே காண்பிக்கிறேன். என்னுடைய முகபாவனை அவனுக்குள்ள இருப்பது நானே காண்பிக்கிறேன். என்னுடைய DNA அவனுக்குள்ள இருப்பது நானே காண்பிக்கிறேன். என்னுடைய ரத்தம் அவனுக்குள்ள இருப்பதை நானே காண்பிக்கிறேன். என்னுடைய ஆளுகையின் சிந்தனை இந்த மனிதனுக்குள்ள இருப்பதை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த வேதத்தில் இருந்து எடுத்து, இதுதான் நீ, இதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அழுவதற்காக அல்ல, புலம்புவதற்காக அல்ல, கஷ்டத்துல இருப்பதற்காக அல்ல, கடனில் அழிவதற்காக அல்ல, வியாதியிலே மடிவதற்காக அல்ல, நீ என்னை போல தைரியமாய் வாழுவதற்காக என்று இந்த பைபிள் என்ற அந்த வார்த்தையிலிருந்து எடுத்து நம்முடைய அடையாளத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். இது உங்களுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்கிற இடம். இங்க இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளை டீச் பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, மதம்ங்கிறது இல்ல, மதத்தை நானே எதிர்க்கிறேன். கிறிஸ்தவம் என்ற மதத்தை எதிர்க்கிறவன் நான். I am against to the religious Christianity. But Jesus Christ is not belonging to Christianity. அவர் கிறிஸ்தவம் என்ற மனிதன் தோற்றுவித்த மதத்துக்குள்ளே அவர் அடக்க முடியாது. அவர் ஒரு உறவுக்குரிய தெய்வம். அவரிடத்தில் யாரெல்லாம் என் பிரச்சனைக்கு கத்தாவே தெய்வமே, என்னுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட புலம்பல் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாய் அவரிடத்திலே நீங்க கேட்டு பாருங்க. உங்க உள்ளத்திலே நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு அவர் சொல்லுவார். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியினுடைய முதற் படிக்கட்டும் அவனுடைய டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிற திறன். அவன் எங்க நட்பு வைக்கணும், எங்க நட்பு வைக்க கூடாது, எங்க உறவு வைக்கணும், எங்க உறவு வைக்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, இவைகளில் இருந்து அவனுடைய முடிவெடுக்கிற திறன் ஆரம்பமாகிறது.
அந்த தெய்வம் அவர் நமக்குள்ளே வந்து பைபிள்ல இருந்து கற்றுத் தருகிறார். என்ன, இதுல நீ இப்படி முடிவெடுக்கணும், இங்க நீ இதை செலவு செய்யணும், இங்க நீ இதை செய்யணும், இங்க போகணும், இவர்களிடத்திலிருந்து வெளியே வரணும். அவர் ஒவ்வொன்றாய் படிக்கட்டுகளை நமக்கு கற்றுத் தந்து நம்முடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டுக்கு உயர்த்துகிறார். சபையில் அடிக்கடி சொல்லுவது உண்டு, கெஞ்சுவதும் புலம்புவதும் அழுவதும் நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை அந்த தேவனோடு. இப்ப பாருங்க, இந்த மகன் அவன் தன்னுடைய அடையாளத்தை கற்றுக்கொண்ட பிற்பாடு இவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே கெஞ்சுவதும் புலம்புவதும் அழுவதும் கிடையாது. இதுதான் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மகனாக கெஞ்சுவதும் அழும்புவதும் புலம்புவதும் கிடையாது. அது அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சிந்தனை. அடிமைத்தன எண்ணங்கள் என்பது எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கெஞ்சுவதும் அழுவதும் புலம்புவதும். நம்முடைய அடையாளத்தை அந்த தேவன் நமக்கு வெளிப்படுத்தவே இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம். இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கிறிஸ்துவமா மதமா அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நானே சொல்றேன், இல்ல கிடையாது. இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் எடுக்க வேண்டிய முடிவுகள் முதற்கொண்டு பொருளாதாரம், குடும்பம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சமாதானம், பிள்ளைகள், பெற்றோர்கள், குட் பேரண்டிங், பெற்றோர்களாக எப்படி நாம் திறமையா இருப்பது, பிள்ளைகள் எப்படி தன்னுடைய திறமைகளை வெளியே வருவது என்கிறதான பல காரியங்களை கற்றுத் தருகிறோம் வேதத்தின் மூலமாக. பைபிள் அதான் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் நம்ம படிக்கிற வார்த்தைகள் பிரிண்ட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் மாத்திரம் அல்ல. யோவான் என்ற சுவிசேஷ நூல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு வார்த்தையாக ஒரு தெய்வம் இருந்தார், அந்த தெய்வமே இந்த இடத்திலே மனிதனாக இறங்கி வந்தார். அந்த தெய்வம் பேசின வார்த்தைகள் தான் அந்த பைபிள். அந்த பைபிள் தான் பாருங்க அந்த தெய்வம். அவர் நன்னெறி ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்முடைய உறவுகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். வேற ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். இந்த இவர் ஒற்றனாக நடித்தார். இவர் என்ன பண்ணுகிறார், இந்த ராஜாவுடைய மகனின் உண்மைத்தன்மை அங்க கொண்டு போய் விளக்குகிறார். மீண்டும் ராஜா வந்த பொழுது இந்த அடிமையாக இருந்தவர் அப்பொழுது புரிந்து கொள்கிறார், என்னது, நான் அடிமையாக அல்ல, நான் அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிறந்தது அடிமை அல்ல, என் ரத்தத்தில் அடிமைத்தனம் இல்லை, என்னுடைய டிஎன்ஏவில் அடிமைத்தனம் இல்லை, ஆனால் அடிமைத்தனத்திற்கு நான் உலகத்திலே பழக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப வரும்பொழுது இந்த முழு சிந்தனைகள், யோசனை, இந்த திங்கிங் சிஸ்டம் டோட்டலா மாற்றுகிறார். இனி நீ அடிமை அல்ல, நாளை முதற்கொண்டு நீ என்னோடு மேஜையிலே அமர்ந்து சாப்பிடக்கூடியவன், என்னுடைய கட்டிலே அமர்ந்து நீ படுத்து தூங்கக்கூடியவன், என்னுடைய உரிமைகள் அத்தனை உனக்கு உண்டு. அந்த தெய்வம் படிப்பின் சொந்தக்காரர், சமாதானத்தின் காரணர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடனிலும் பலவீனத்திலும் வியாதியிலும் நீண்ட காலமாக வாழுவதை அவர் விரும்பவே இல்லை. He wants to change you. அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய சரீரத்திலே மாற்றம் வரும் முன்பதாக முதல்ல உங்க சிந்தையிலே மாற்றம் வர வேண்டும். எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க, நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா பிளட் பிரஷர் அதிகமாகும், சுகர் ஷூட் அப் ஆகும். இந்த இடத்திலே சமாதானத்தை தருகிற தெய்வம் இருக்கிறார் என்பதை கற்றுத் தருகிறோம், அதை பிராக்டிஸ் பண்ணுகிறோம். நீங்க கர்த்தருக்குள்ளே ரிலாக்ஸா உங்க வாழ்க்கையை கொண்டு போகும் பொழுது நோ சுகர், நோ பிளட் பிரஷர், நோ டிசீஸ், எந்த வியாதியும் இல்லை. கர்த்தர் சுகமாய் நம்மை நடத்துவார். பைபிள் அப்படிதான் சொல்லுது, சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த இடத்துல இன்றைக்கு நீங்க புதிதாக நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க உள்ளத்திலே, உங்க உள்ளத்தின் ஆழத்திலே நீங்க இப்ப இந்த நேரத்துல நீங்க மாத்திரம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே என்னுடைய உள்ளத்திலே வாரும், தெய்வமே என்னுடைய பிரச்சனைகளை நீர் தான் மாற்ற முடியும், அதற்குரிய முடிவுகளை நீர் தான் கொடுக்க முடியும். நீங்க இன்னைக்கு மாற்றுங்கன்னு சொல்றதுனால நாளைக்கு உடனே ஒரு மூட்டை பணம் வரும்னால நான் சொல்லல, திடீரென்று உங்க வீட்டுல ஒரு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. நீங்கள் நன்மையின் படிக்கட்டுகளை கண்டு கொள்வீர்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் அடைக்கப்பட்டதாகவே தெரியலாம், ஆனா அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்ற அந்த முதலாவது ஒரு படிக்கட்டை நீங்க கண்டுகொள்வீங்க.
இந்த மாலை வேளையிலே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே உங்க கண்களை மூடுங்க. நான் சொல்ற ஜெபத்தை மாத்திரம் நீங்க திரும்ப சொல்லுங்க. அவர் தெய்வம், அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். மதங்கள் மனிதனாலே தோற்றுவிக்கப்பட்டது. அவர் ஒரு தெய்வம், அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரிடத்துல உறவிலே நீங்கள் வளரணும். அவர்கிட்ட கேட்க போறீங்க. எல்லாரும் உங்க கண்களை மூடி இந்த நேரத்தில் நீங்க ஒரு முடிவெடுக்க விரும்பினால் உங்கள் கண்களை மூடி உங்கள் தலைகளை தாழ்த்தி நான் சொல்லுகிற ஜெபத்தை மாத்திரம் சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த நாளுக்காய் நன்றி. நான் கஷ்டத்திலே பலவீனத்திலே வாழலாம், ஆனால் என் அடையாளத்தை இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் என்னை படைத்தது மிகப்பெரிய நோக்கத்திற்காக. ஆனால் இந்த உலகத்தின் சூழல்களினாலே நான் இப்பொழுது ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்திற்காக, நன்மைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். கடன் பிரச்சனை மாறும்படி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே நீர் வாரும். நான் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று எனக்கு நீர் கற்றுத்தாரும். உம்மை நான் நம்புகிறேன். என் உள்ளத்திலே இருந்து நீர் எனக்கு போதியும். இந்த இடத்திலே இப்பொழுது நீர் போதிக்கிறது போல நீர் என் உள்ளத்திலிருந்து போதியும். நீர் என்னோடு கூடவே இரும். நீர் என்னோடு கூடவே இரும். எல்லா வியாதிகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். நான் சுகமாய் வாழ வேண்டும். ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்காக இல்ல உறவினர்களுக்காக ஜெபித்தீங்கன்னா அவங்களோட பெயரை சொல்லி சொல்லுங்க. என்னுடைய அப்பா அம்மா ஒரே வியாதியில் இருக்கிறாங்க. என்னுடைய தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த கடன் பிரச்சனைல அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அதற்கு ஞானத்தை தாரும். அதற்கு நீர் எங்களுக்கு அறிவை தாரும். எங்களுக்கு வழிகளை கற்றுத்தாரும். நன்றி கர்த்தாவே. நீர் என் உள்ளத்தில் வந்தபடியால் நன்றி. நீர் எனக்குள்ள இருக்கிறபடியால் நன்றி. நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை, ஐடென்டிட்டியை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க அடிமை கிடையாது, நீங்க ஏங்கனும் கிடையாது. பாவ பரிகாரம் என்பது ஒருவர் சிலுவையிலே செய்து விட்டார். நீங்க எங்கேயும் போய் பாவ பரிகாரம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அநேகர் உண்டு, எந்த பாவம் பரிகாரமும் செய்யாமலேயே ஆசீர்வாதமா வாழ்றோம். நாங்க எந்த பாவ பரிகாரமும் செய்யாமலேயே நிம்மதியா இருக்கிறோம். இந்த இடத்துல அநேகர். எத்தனை பேர் ஆமென் அப்படி கை தூங்க பார்க்கலாம். நான் பாவ பரிகாரங்கிறதே போறது இல்லைங்க, ஆனா நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்று சொன்னால் எனக்கு இருக்கிறவர் தகப்பன். அவர் ஒரு அடிமையினுடைய எஜமான் அல்ல. அவரின் தகப்பன் என்னை போஷிப்பார், உங்களை போஷிப்பார். God bless you, God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.